ஜானித்தவுடனே பகவான் ஓடோடு வந்து ஐயா வாரும் ஐயா உக்காரும் ஐயா ஐயா வாரும் ஐயா உக்காரும் ஐயா யாரும் அறியாத அதி புதரை போலே அசனமீதே அமரிர் போதே அசனமீதே அமரிர் போதே ஐயா வரும் ஐயா உக்காரும் ஐயா சுவாமி தருமனந்தனா தங்களுடைய பொற்பாதக மனங்களுக்கு பாண்டவர்கள் அநேக கோடி வந்தனம் உலகினில் அதிகத்தூடனே உலகினில் அதிகத்தூடனே விழாமலே போத தளத்தை கேள்விப்புடனே வாழி நீ வாழி அங்க போறோம் ஓடியவன் ஓடியவன் கொடி தரணம் செய்தாய் கொடான வேணி வைதாய் அடி வந்த செவியை நலமுடன் நான் உனக்கே தனி செய்ய தருமனந்தனா கண்ணா ஆரோக்கிய புவியின் கண் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று ஆண்டவன் கண்ணனர்களால் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று என்னுடைய மனதார வாழ்த்துகிறேன் மைத்துனா. அண்டர்கள் உலகமெல்லாம் அண்டர்கள் உலகமெல்லாம் ஆதியா நின்றாய் போற்றி பண்டுள்ளரு சுலபமாலை மார்பினில் தரித அவ்வளவுதான் போயா கண்டுமியா மணி தேடுவார்கே கண்ணானே பதமலரி பதமலரி பாதி தெய்வியே கண்ணா மைத்துனா கண்களை எப்போ கண்ணா இருந்தாலும் இந்திய திட்டம் கண்ணா மணிவண்ணா கோவிந்தா வென்றி அழகவி பாரம் என்னையா மனதில் உள்ள அந்த ரங்கத்தை சொல்லையா மனதில் உள்ள அந்த ரங்கத்தை சொல்லையா அழகவி பாரம் என்னையா மனதில் உள்ள அந்த ரங்கத்தை சொல்லையா யாரையா மனதில் உள்ள அந்த ரங்கத்தை ஓதையா மைத்துனா கண்ணா இன்று அதிகாலையில் அனைவருமாக சேர்ந்து கண்ணா மணிவண்ணா கோவிந்தா வாசுதேவா வென்றி என்னை அழைத்தவர் என்னவோய் அழுதங்குயா அண்டர்கள் வணங்குங்கய்யா பதரம் மொழி உரைக்கின்றீர் நீங்க எல்லாம் தெரிந்திருந்தோம் பரவாயில்லை என்று கேட்கிறீர் போங்கய்யா மதனம் ஓடி ஓரக்கின்றீர் நீங்க எல்லாம் தெரிந்திருந்தோம்
சொல்லுங்கள் மைத்துனா. உன்னை எதற்காக ஜானித்தோம், ஏன் ஜானித்தோம் என்று உனக்கு தெரியாதா? எனக்கு வாட்டம் என்ன மைத்துனாரு, பாட்டிக்காக பேசுறாய், பதில் சொல்லாமல் பரவாய் முழுக்க பார்க்கிறாய். பட்டிக்காதையை பேசுகிறாய், பதில் சொல்லாமல் பரமக்காதைகள் பேசுகிறாய். கேட்டதினால் எனக்கு வாட்டம் என்ன மைத்துனாரு, பாட்டிக்காதையை பேசுறாய், பதில் சொல்லாமல் பரவாய் முழுக்க பார்க்கிறாய். கேட்டதினால் என்றாருக்கு பட்டி கதையை பேசுகிறாய், பதில் சொல்லாமல் பரமக்காதைகள் பேசுகிறாய். தர்மனந்தனா கண்ணா, உனக்கு புரியும்படியாக ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள் கண்ணா. பக்தர்கள் அவரவர் குறையை அவரவர் நாவிடமாக முறையிட்டால் தான் ஆண்டவருக்கே புரியும். இதில் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? உன் மனதில் என்ன இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய உள்ளத்தில் இருப்பது தங்களுக்கு தெரியாதா? தெரியவில்லையே மைத்துனா. தூணிலும் இருப்பீர்கள், துரும்பிலும் இருப்பீர்கள், உன்னிலும் இருப்பீர்கள், என்னிலும் இருப்பீர்கள், அப்படி என்று பக்தர்கள் உரைக்கிறார்கள். ஆகையா உனக்கு தெரியாதா கண்ணா? தெரியவில்லையே கண்ணா. ஆண்டவனுக்கு பல வேலைகள். அவர் எத்தனை வேலை அவர் ஆடு மேய்ப்பாரு. சோமாரா அவன் வாயினோர் வச்சுக்கின்னு ஒன்னா அந்த ஆட்டாண்ட போடுவாயவன். கண்ணா, அவன் பரிகாசக்காரன், அப்படிதான் பேசுகின்றான். ஆட்டை மேய்த்து தான் 5 ஏக்கரா வாங்கி விட்டானே ஓய். ஆகையால் நமக்கு எதற்கு வீண் கதை? நான் எதற்காக ஜானித்தவன் தெரியாதா? புரியவில்லை சொன்னால் தெரியும். ஆதியே சரணா ஐவரை கார்த்த ஜோதியே தரருளே. தூணா தர்மர் சிரவணங்கி பணிந்தே தர்மர் சிரவணங்கி பணிந்தே அதியே silent. Karko Ottamare Odie
தம்பிமார்களா, நீங்கள் சிறிது நேரம் சென்று ஓய்வெடுங்கள். பிறகு தங்களை அழைக்கிறேன். புறப்படுங்கள். தேவி பாஞ்சாலி, நீயும் புறப்படு. புறப்படுங்கள். கண்ணா, மைத்துனா, நேற்றைய தினம் நீங்கள் மூவராக சென்றீர்களவா? கிரிவிருட்டம் சென்ற இடத்திலே வெற்றியா தோல்வியா? மைத்துனா, கண்ணா, கிரிவிருட்டம் சென்றோமே. நாங்கள் எப்படி சென்றோம்? எப்படி சென்றீர்கள்? சராசந்தனானவன், ஆமா, சரதாவதியால் உயிர் பெற்றவன். சராஜாவதியால் உயிர் பெற்றவன் சராஜா சந்தான். எப்படி தெரியுமா? எப்படி? சத்திரியாரை கண்டால் சீறிவர் சிங்கத்தை போல் கட்சிப்பான். கட்சித்து வருவா. அந்தனரை கண்டால் ஓது மரியாதை கொடுப்பான் என்று சரதாவதியை சொன்னார்கள். அதனை பிரகாரம் அவன் கடைபிடித்து வருகிறான். இந்த சத்திரிய உருவத்தை அகற்றி அந்தனர் உருவத்தை மூவருமாக சென்றோம். பிராமண உருவத்தோடு சென்றீர்களா? வேரிகையை உடைத்தான் பீமன். ஓ, சீறி பாய்ந்தான் சராசந்தன். யாரடா நீங்கள் என்று கேட்டால், பட்சத்திலே யுத்த பிச்சை வேண்டும் என்று கேட்டீர்கள். சண்டையா? உங்கள் மூவரோடு நான் சண்டையா? இதிலே சண்டை செய்பவர் யார் என்று கேட்டான். சராசந்தா, நான் வருகிறேன் என்றேன். நீ 3018 முறை உதைப்பட்டவன், என்னிடத்திலே தோல்வியை கண்டவர்கள். நீ சரியில்லை போடான்னா. 3018 முறை இதற்கு முன்பாகவே அவனிடத்திலே தோற்றுவடி வந்து விட்டேன். ஆகையினால் என்னை சரியில்லை போடா என்றான். சரியில்லை போடா கண்ணா. அர்ஜுனனை நிறுத்தினீர்கள். அவன் சொன்னான் பாருவாய், என்ன வார்த்தை? மசக்கம் என்று சொல்லக்கூடிய கொசுவுக்கு சமானம் என்று சொன்னான். அர்ஜுனனை பார்த்தீர்கள்? ஆமா. அவன் கொசு என்று சொன்ன உடனே என் மீது கோபப்பட்டு தனியாக சென்று விட்டான். பீமனை பார்த்தான். யாரை குறை இருக்கிறார் என்று இருவருக்கும் சண்டை. அமோகமான யுத்தம். யுத்தத்தின் முடிவிலே சராசந்தன் மாய்த்தான். பீமன் வெற்றி பெற்றான். நமக்குதான் ஜெயம். எப்படி ஜெயமாகும்? சராசந்தன் மாண்டானி செத்துட்டாரு. பீமன் ஜெயித்தான். ஆனால் மாண்டி விட்டான். மடித்தோமே தவிர சிறையிலே இருக்கும் 326 ராஜகுமாரர்கள் சிறைமிட்டாம் என்று போனால் சிறையிலே ஒருவரையும் காணோம். அதுதான் இப்ப எனக்கு கேள்வி. தூக்கிட்டு அழைத்தோடி சென்று விட்டுக்கிறார்கள். கடத்தல் சொல்றாங்க பாத்தியா? நம்மள அதெல்லாம் அங்கதான் வந்தது. நம்மளை விட கெட்டிக்காரன் 326 பேர் யாரையோ எப்படின்னா கடத்தி சென்று விட்டா. காத்திருப்பான். நேத்து வந்து தூக்கி முடுவான். நீ கம்னறாப்பா. அதே கதை நம்ம கதை. நீ கம்னறாப்பா. எங்க வேல்மா போட்டு பெரிய பண்ண ரூட் விட்டுங்க. மெட்ராஸ் தட்டி முடுறா அப்படிதான். நான் அம்போன்னு என்ன பண்ண முடியும்? நீ எது சொன்னாலும் எனக்கு கோபம் வர போறது கிடையாது. நான் ஒண்ணு சொல்லுங்க. நீ எது வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு ஏன் கோபம் வர போகிறது? நான் ஒண்ணு சொல்லியே உனக்கு கோபம் வருது. நீ நாய் வாழை போல. ஆகையால் நாய் வாழாலும் தாய் வாட்டி கேட்காத ஜனதண்டிக்கு இல்லை. ராஜுகளை இருந்தால் தான் ராஜ்யம் செய்ய வேண்டும் என்று உரைத்து சென்றோம் அல்லவா? ஆமா. அந்த 326 அரச குடும்பங்களும் அந்த குமார் 326 ராஜகுமார்களும் சிறையில் இல்லை. அவர்கள் இல்லாமல் ராஜ்யம் செய்ய முடியாது. தேடி ஆட்சிட்டு வர முடியும்.
ஓஹோ எந்த அந்த அரசர்கள் எங்கே இருக்கிறார்கள் நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் இல்லாமல் சராசந்தனை போல் யார் களவாடி சென்ற வீரன் யாரோ தெரியவில்லை. ஆகையால் பல தேவங்களுக்கு செல்ல வேண்டும், ஆ. சிறைமிட்டு வர வேண்டும். நான் தனிமையாக போக முடியாது மைத்துனா. அதற்கு யார் துணை? உமது தம்பி பாண்டல் அர்ஜுனன் இருக்கிறானே, ஆ. அவன் நேத்தே என்னோடு சண்டை போட்டு கோபித்துக் கொண்டு சென்றான். அவருக்கு உனக்கு வேற வந்துச்சு வரவாதான் விரோதம். விரோதம் ஏன் என் மேல கோச்சின்றான்னா, ஏன்? வில்லாளி வில் பைத்திய சென்றவன் சண்டையிலே அவன் தான் திறமைசாலி என்று அவன் நினைக்கிறான். என்னை பார்த்து மசக்கமர்கள் கொசுன்னு சொல்லிட்டானே, அப்படி வாய்த்திரைக்கம்னு இருந்தா அருகாமிருந்த பகவான் கூட நம்மை பற்றி பெருமையாக சொல்லவில்லையே அப்படி என் மேல கோச்சின்னு போயிட்டான். அப்படி காண்டார் கோய் பிடிச்சின்னு கோபம் பாவத்துக்கு அஞ்சாது என பெரிய சொல்லியிருக்கா. ஆ. கோபம் பாவத்துக்கு அஞ்சாது. என்ன சொல்ல வேணும் சொல்ல முடியாதா? அப்படி இல்ல, அதனாலதான் என் மேல கோச்சின்னு போயிட்டான். ஓய் சரி, அவன் சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவர் கொஞ்சம் சுகரு பிபி சரண் ஏறி போச்சு, கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன். ஐயோ சரி, என் தம்பி அழைப்போ அர்ஜுனனை அழைத்து ஆ. என்னோடு அனுப்பி சமாதான நிலைப்படுத்தி என்னோடு அனுப்பினால் ஆ. நாங்கள் இருவருமாக திக்கி வச்சு செல்கிறோம். எந்த நாட்டிலே அரசகுமார் இருக்கிறார் என்று அவரை சிறைமிட்டு வருகிறோம். பிறகு செய்யலாம் ராஜசுரையாக வெள்ளி சிறப்பாக முடிக்கலாமா? கண்ணா மைத்துனா, இந்த தொல்லலாம் எந்த தொல்லை இல்லாத இருந்தோம். நான் எந்த தொல்லையும் இல்லையா? ஓய் நீ வந்ததால் தான் எங்களுக்கு தொல்லையே. யாரு? சுகமாக வாழ்ந்திருப்போம். அத்தை பிள்ளைகள் கோவிந்தா என்று அழைத்தால் ஓடோடி வருகிறேன். என்ன போய் சொல்லன்னு சொல்றீங்க மைத்துனா? தொல்லையில கண்ணா, ஒரு ஆள் நல்லது செய்தா அப்படின்னு சொல்லுவாங்களே, நீர் நல்லது செய்த பிறக்கல, கெட்டது செய்ய வேண்டும் என்று பிறந்தவர். நானா? ஆமா கண்ணா. ஏன்? ஏன்னா நாங்க சுகமோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆமா, அத்தை பிள்ளைங்க 105 பிள்ளைகள். ஆமா ஓய், சுகமோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். கௌரவர்களும் நீங்களும். கடுப்பாவி எங்க குடும்பத்துக்கே தீம்பு நீதான். என்ன போய் படுபாவின்ட்டியே? ஐயோ இல்லையா? தெரியாது. அது என்ன போய் படுபாவின்ட்டியே? சொன்னதும் வந்த பாரு, சொன்ன உடனே ஓடோடி வந்தேன். உன்னை இலக்காரம் பண்ணிக்கிறாரு பாரு, ஒரு பாரு பார், காவல்காரனே என்ன கேலி செய்யறான். கண்ணா, ஆ? ஏன் என்று சொல்கிறேன் தெரியுமா? பாக்குறவங்க எல்லாரும் சந்தோஷம் தெய்வம் 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 என்று போட்டு போகிறார்கள். இப்பொழுதும் எல்லோரும் என்ன தெய்வம் என்றுதான் போற்றுகிறார்கள். 105 பிள்ளைகளோ ஒரு கணம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒத்துமா இருந்தீங்க 105 பிள்ளைகளும். 105 பிள்ளைங்க. எங்களுக்கு கூட எந்த பாகுபாடு என்பது இல்லை. சிறு வயதிலே பால்ய பருவம். 105 பேரு எங்களை பார்க்க வேண்டும் என்று ஒரு பலாகனியை கொண்டு வந்தார். யாரு? பகவான். பழத்திலே சுவையான பழம் பலாப்பழம். கலாபாயம். அத்தை பிள்ளைகள் குழந்தைகள் இருக்கிறார்களே, வாங்கிட்டு வருவார் என்று நினைப்பார்களே என்று இவரு யாரும் சொந்தார் விட்டு போனாரு. இவரு மிருதங்கார கை பை புள்ள வாங்கி தான் போவாங்களே. கம்பெனிலே நீ தாண்டா வாங்கி மாறுவனே. யாரு? நேத்து போன எங்க மாமா வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு 1/4 கிலோ. பாத்தியா? பெருநாடி அது புடிச்சிருக்காது, அந்த பைய தூக்கி முடிச்சிருக்காது. உனக்கு ஒரு ஆட்டோட வச்சுக்கிட்டு தானே. சரி, இவங்க அதை விடு. கலாபாயம் வாங்கி வந்தாரு. பலாகனியும் கொண்டு வந்தார். ஆமா, உலகத்துல எத்தனையோ கனி இருக்கிறது. மா, பலா, வாழை, முற்கனி அனைத்தும் அவ்வளவு சுவை இருக்குமா? ஆனா இந்த பலாகனியை கொண்டு வந்து எங்க குடும்பத்தையே பிரிச்சுட்டாருப்பா. என்னையா சொல்கிறாய்? இந்த பலாகனியால் தான் இந்த மகாபாரதமே திரௌபதியால் அல்ல, எங்களால் அல்ல, விரோதனா இதுல இருந்துதான். பலாகனியை கொண்டு வந்து 105 பேர்களையும் பிரித்த கண்ணன். அது வீட்டுக்கு ஆளுக்காரன் நான் தானே, வாங்கி வந்ததான் உங்களுக்கு தப்பா போச்சு. ஏன்னா அதால் வந்த தொலைதான். எத்தனை திட்டி இருந்தாலும் நம்மளுக்கு கோபம் வரப்போகுது. டேய், நீ சொன்னாராப்பா கண்ணா கொண்டு வந்தீர்கள். ஆமா, அதில் எத்தனை சொல்லைகள் இருந்தது? அனைவரும் அதை சுவையோடு சுவைத்து உண்டு பாருங்கள். சாப்பிட்டுன்னு வாங்கி வந்துருப்பாரு அவரு. எத்தனை சொல்லைகள் இருக்க வேண்டும்? எத்தனை இருக்க வேண்டும்? இவர் கணக்கு போட்டு வாங்கிடுறாரு. நான் ஒரு பழம் தானே வாங்கிட்டு வந்தேன். நல்ல கணக்கு போட்டு வாங்கிடுறாரு. எப்படி? அது 105 சொல்லைகள் இருந்தன. உள்ள 105 சொல்ல இருந்தது. ஒரு சொல்லை கிடையாதுப்பா, 105 சொல்லைகள் இருந்தது. தானே அந்த 105 பேர் ஒருவருக்கு கிடைக்கவில்லை, அப்புறம் கோபம் வந்து விடும் அல்லவா? எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்துடலாம். வாங்கி வந்து கொடுத்தது தப்பு கிடையாது. அதை பிளந்தோம், எடுத்தோம். என் தம்பி மாறலாம் கொடுத்துட்டு வரேன். எல்லாருக்கும் வயதிலே பெரியவன் நீதானே கொடுக்க வேண்டும். பேர் பேதி பேருக்கு தான் கொடுத்தேன். கொடுத்துட்டீங்க பாருங்க. பேர் பேதி பேருக்கு தான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள பீமா வந்தான், நிறுத்தினான்றான். நிறுத்து. அது என்ன சொன்னாரு பகவான் தெரியல, எனக்கு ஒண்ணும் புரியல. தனிட்டு போனாரு பீமன் மட்டும் வந்து நிறுத்துறான். என்னடா பீமான்னு? அண்ணா பேர் பாதியா பங்கண்டா எவ்வளவு சேர்த்துனா? பேர் பாதி சொல்ல. பேர் பாதி எவ்வளோ? பேர் பாதி எவ்வளோ?
டேய் நீ சொல்றது லேட் 52 சொல்ல ஆகுது. அதான் இப்ப இதன்றா. உன்னை கேட்கறத விட 52 சொல்ற அளவு இல்லவா? ஒரு படிச்சு மேத ஆகையால் இந்த பேர் பாதி எடுத்து வச்சுட்டு மீதி கொடுனான்றான் அப்படின்றாரு. அன்றே சண்டை துவக்கம். அன்னைக்கே வச்சுட்டாரு வீம்பு. துரியோதனன் ஆமா இன்று எதிரும் பேர் பாதி பங்கிட்டார் அல்லவா? இவருக்கு என்று ஒரு நாடு காடு போல அஞ்சுட்டு காண வேணும். இந்த தொல்லை வந்தது யாரு? இரு நீ தானே சொன்ன கண்ணா. உள்ள பிரச்சனை ஏற்பட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பீமங்கிட்ட சொன்னது யாரு? யாரு? இவர் தான் கூட்டக்காளி. வேற யாரு? இல்லையப்பா டேய் அப்ப கூட இவர்கள் இரு நான் சொல்லிட்டா நீ அப்ப கூட இவர்களுக்கு தான் சந்தோஷம் தேடி. ஆமா ஒருவர் சொல்ல சாப்பிடுறோம் 52 சொல்லி 5 பேர் சாப்பிட்டா எவ்வளவு வயிறு நிரம்பும் பாத்தியா? நிரம்பது இல்ல கண்ணா. தப்பு செய்தா கூட அது தப்பு இல்லாதே காட்டுறாரு. இந்த காரண கர்த்தா யார்? நீதான். எல்லாத்துக்குமே தொல்லை நீதான். இவங்க அண்ணன் தம்பிங்களா? சரி விடு. அர்ஜுனனை அழைத்து என்னோடு அனுப்பி வை, சமாதானம் செய்து அவன் எப்படி வருவான்? கோபத்தை தணிக்க செய். சரி நாங்கள் இருவருமே செல்கிறோம். புறப்படி. விஜயம் ராஜகுமார் திரும்பிட்டு வருகிறோம். பிரதகாமிகள் தம்பி அர்ஜுனன் கோபத்தோடு போயிட்டு இருக்காங்க. தம்பி அர்ஜுனன் நான் எந்த கோபப்பட கோபத்தோடு போயிட்டு இருக்கான். அண்ணன் அழைத்த சீக்கிரம் அடிச்சுட்டு வா. என்னுடைய வார்த்தைக்கு இசைந்து அவர் போட்டோம். என் தம்பி போயிட்டு வருவான். சரி கூப்பிடுறான் தம்பிய. தம்பி